நம்ம எல்லாரும் 3D printed டாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பட் 3D printed போன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா நம்மள மார்ச் பண்ண வைக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ரீசெண்டா அவங்களுக்கு யங் பாய் தான், லைக் அரௌண்ட் 15 இயர்ஸ். அவருக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி அவரோட தை போன்ல வந்து ஒரு டியூமர் டெவலப் ஆயிடுச்சு. இட் இஸ் a malignant டியூமர் தான். பட் அதான் இப்போ இருக்கக்கூடிய நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரபின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அந்த டியூமர் சைஸ் அப்படியே கம்மி பண்ணிட்டு அப்புறம் அந்த போனை நம்ம எடுத்துட்டு வேற ஆர்டிஃபிஷியலா நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ வைக்கும்போது அந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு நம்ம நார்மலா வைக்கக்கூடிய கஸ்டம் மேட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், ரெடிமேடா இருக்கக்கூடிய சொல்யூஷன், அதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவருக்கு அது ஃபிட் ஆகலை. ஸோ அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம்னா 3D சிடி ஸ்கேன் எடுத்து அவரோட போனுக்கு மாதிரியே டைட்டானியம்ல 3D பிரிண்டடா ஒரு போனை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணி அந்த போனுக்கு பதிலாக அந்த மெட்டல்ல வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஜாயிண்ட் ஏற்கனவே இருந்த ஜாயிண்டோட ஃபங்க்ஷன்ல ஆல்மோஸ்ட் 95% ரீகெயின் பண்ணாரு. ஸோ டெக்னாலஜியை நம்ம வந்து எப்படி வைஸா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு வந்து ஸ்மார்ட் போன்ஸை வந்து ஸ்க்ரால்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றது எவ்வளவு வந்து யூஸ்லெஸ்ஸோ அதே மாதிரி தான் டெக்னாலஜியை வந்து ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் இட் இன் அ ப்ரொடக்டிவ் மேனர்.